எங்களுக்கு தெரியும் எமது நாட்டிலே கடந்த கால அரசியல் என்பது பிரிந்துதான் இருந்தது. நாட்டை ஒன்று சேர்க்க வேண்டும், நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த துணிச்சலான முடிவை எடுத்தது தொடர்பாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். நீங்கள் எம் மீது நம்பிக்கை வைத்து ஒரு அரசாங்கத்தை அமைத்துள்ளீர்கள். ஆகவே எமது பொறுப்பு தான் அந்த நம்பிக்கையை நாங்கள் தக்க வச்சுக் கொள்ளும், நம்பிக்கைக்கு பொறுப்பு கூற வேண்டும். அந்த நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்போம். அரசியலில், பொருளாதாரத்தில், சமூகத்தில் பாரிய ஒரு மாற்றத்தை செய்வதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். எமது நாட்டில் அரசியல் இருப்பது எப்படி? மக்களுக்கு மேலாக மக்களுடைய பணத்தை பல கோடி ரூபாய்களை வீணாக்கும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். அந்த அரசியலை முற்றாகவே நாங்கள் மாற்றி அமைப்போம். நல்லமா, அதாவது மக்களோட மக்களாக இருக்கும் ஒரு அரசியலை நாங்கள் கட்டியெழுப்புவோம். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற அந்த கோரிக்கை விடுக்க. மீனவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. எமது மக்களுடைய மீன் வளம் ஆனால் இன்று பெரிய ஒரு அச்சுறுத்தத்தில் இருக்கின்றது. அந்த பிரச்சனை தொடர்பாகவும் படிப்படியான தீர்வுகளை பெற்றுத்தர நாங்கள் முயற்சி எடுப்போம். அதே போன்று கிராம மட்டத்தில் இருக்கும் கிராமிய வீதிகளை அமைப்பதற்கு, உங்களது கிராம வீதிகளை அமைப்பதற்காக இந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் ஒதுக்கி இருக்கோம். போன்ற இந்த சுத்தமான குடிநீர் பெற்றுக் கொடுப்பதற்காக இப்ப இருக்கும் திட்டங்களும் புதிய திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கிறோம். மக்களுடைய அடிப்படை வசதிகள் வளர வேண்டும், அதற்காகத்தான் அரசாங்கங்களை அமைக்கிறோம். பணியை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அடுத்த முக்கியமான விஷயம், சமூகத்துக்கு புதிய ஒரு மாற்றம் உண்டு தேவை. நமது நாட்டிலே இனவாதத்தோடு முன்னுக்கு போக இயலாது. முன்னோக்கி போக முடிவது தேசிய ஒற்றுமை வளர்க்கப்பட்டால் மட்டுமே. மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், ஆதரவு வழங்க வேண்டும். இந்த போதை வஸ்து இல்லாமல் ஆக்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாரா? அது மட்டுமல்ல, நமது இளம் சமுதாயத்துக்கு சிறப்பான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். அரசு துறையிலே தொழில் வாய்ப்புகளையும் தனியார் துறையிலே தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அரசு துறையில் 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்களை நாங்கள் இப்ப இனம் கண்டிருக்கின்றோம். அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று இந்த வடமாகாணத்திலே விசேடமான பொருளாதார மையங்கள் 3ஐ அமைப்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காங்கேசன்துறை, பரந்தன், மான்குளம். விசேடமாக உங்களது உற்றார் உறவினர்கள் நிறைய பேர் வெளிநாடுகளிலே தொழில் செய்கின்றனர். அவர்களை நாங்கள் கோருகின்றோம், இங்கு வருகை தந்து அந்த மையங்களுடன் முதலீடுகளை செய்து ஒத்துழைப்பு வழங்கும்படி. நாங்கள் அனைவரும் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக ஒன்று சேரோடும். சுற்றுலாத்துறையை கட்டியெழுப்பதற்கான ஒரு சிறப்பான பகுதியாக இந்த வடமாகாணத்தை எடுத்துக்கொள்ள. ஆகவே நாங்கள்